ஹைப்பா, குட் மார்னிங். இன்னைக்கு வந்து ஆடி மாதம் முதல் வெள்ளி, வியாழக்கிழமை ஆடி ஆரம்பிச்சது. நேற்று 1, இன்னைக்கு ஆடி 2, வெள்ளிக்கிழமை. நான் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போக போகிறேன். கேகே நகர் நாகாத்தம்மன் கோயிலுக்கு தான் போக போகிறேன். வாங்க, வீட்டில் விளக்கேற்று கோலம்லாம் போட்டு முடிச்சாச்சு. வீட்டில் விளக்கேற்றிட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம். பூஜை சாமான்லாம் எடுத்து தேர்ஸ்டேவே எல்லாத்தையும் சுத்தமாக விளக்கி இது பண்ணியாச்சு. இது வந்து ஒரு மண் இதில் வந்து ஒரு சின்ன மண் பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி கல்லுப்பு போட்டு நல்லா மஞ்சள் தடவி மஞ்சள் குங்குமம் வச்சா ரொம்ப நல்லது, மகாலட்சுமி வீட்டுக்கு வர்றதா ஒரு ஐதீகம். சரி, நான் வந்து ரொம்ப நிறைய விஷயம் ஃபாலோ பண்ண மாட்டேன். இந்த விஷயம் எனக்கு ஏதோ ஃபாலோ பண்ணணும் போல் தோணுச்சு. சரி, அதனால் புதுசாக அந்த மண் இது இருந்தது, அதில் வந்து நல்லா மஞ்சளை பூசிட்டு குங்குமம் வச்சுட்டு இந்த காயின் இருந்தது, லக்ஷ்மி போட்ட காயின், மகாலட்சுமி போட்ட காயின், அதை வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சால் ரொம்ப நல்லதுன்னாங்க. சரி செய்வோமேனு அம்மன் சிலையெல்லாம் தனித்தனியாக எடுத்து அடுக்கி வச்சுட்டேன். சூப்பராக அம்மன், வராகி, மூகாம்பிகை, கருமாரியம்மன், லக்ஷ்மி எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரையும் எடுத்து அழகாக அடுக்கி பூஜையை செஞ்சாச்சு. அவ்வளோதான். கண்ணாடி ஒரு தட்டு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம், கயிறு, மஞ்சக்கிழங்கு, கண்ணாடி வளையல் இதெல்லாம் வச்சு நல்லா சாமி கும்பிட்டாச்சு. கும்பிட்டுட்டு தான் கோயிலுக்கு போகணும். இந்த மாதிரி செய்யும்போது கடவுள் நம்பிக்கை அது ஓகே, ஆனால் இதெல்லாம் செய்யும்போது நமக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. எதுவும் மனசே சாமி கும்பிடும்போது எனக்கு வந்து ஒரு ஃபீல் வரும், மனசு வந்து ரொம்ப லேசான மாதிரி, எதுனாலும் பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி. ரொம்ப சாமின்னு ஓடுற மாதிரி இருக்காது. ஆனாலும் எனக்கு அதுவும் சாமியில் எல்லாரை விடனா அம்மன் ரொம்ப பிடிக்கும். மூகாம்பிகை என்னோட ரொம்ப ஃபேவரட். அடுத்தது எல்லா அம்மனுமே எனக்கு பிடிக்கும். முருகரும் கும்பிடுவோம் தான். சரின்னு சாமி தரிசனம் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு எல்லாமே படமெல்லாம் தொடச்சி மஞ்சள் குங்குமம் வச்சு கபோர்டெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த வேலையெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை. இப்போ தீபாவளி காட்டிடலாம். எனக்கு வந்து மாதத்துலேயே வந்து ரொம்ப பிடிச்ச மாதம் மார்கழியும் ஆடியும் தான். ஏன்னா சாமி கும்பிடுவோம் இல்லையா அதிகமாக. அப்புறம் லாஸ்ட் இயர் கோயிலில் கொடுத்த கண்ணாடி வளையல் நிறைய வச்சுருந்தேன். அதில் இந்த மாதிரி ஷேடு எடுத்து 2 கையிலையும் போட்டுக்கிட்டேன். கண்ணாடி வளையல் அவ்வளோ நான் போடுறது கிடையாது. சரி, இந்த வாட்டி ஏதோ ஆசையாக இருந்ததை எடுத்து போடலான்னு போட்டாச்சு. என் பொண்ணு வந்து கோயிலுக்கு கூட வர்றதுனால நாங்கள் 2 பேருமே, அவளும் குளித்து கிளம்பியாச்சு. சாமி கும்பிட்டுட்டு 2 பேருமே கோவிலுக்கு கிளம்பியாச்சு. சென்னை கேகே நகரில் இருக்கிற நாகாத்தம்மன் கோயிலுக்கு வந்தாச்சு. இப்போ அம்மனுக்கு வந்து அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்கு. பொட்டு வைக்கிறாங்க பாருங்கள். சரி, நாங்கள் ஆனால் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அலங்காரம் முடித்து தீபாராதனை பார்த்துட்டு தான் கிளம்பணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க நிறைய பேர் வந்து போகிறதுனால கொஞ்சம் அலங்காரம் முடிஞ்சோன்னா லைட்டாக ஸ்க்ரீனை வந்து விளக்கி விட்டுருந்தாங்க. சிலர் பார்த்துட்டிங்கன்னா காலையிலே வந்துட்டோம் பார்க்காம போகிறவன் நிறைய பேருக்கு ஒரு இதுவாக இருக்கும். நிறைய பேர் இது பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த கோயிலில் வந்து பண்ணாங்க. அலங்காரம் சூப்பராக முடிஞ்சு அம்மன் எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்கள். இதுக்காக தான் இவ்வளோ நேரம் நான் காத்திருந்தேன். சரி, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கூட ஒரு 1/2 மணி நேரம் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இன்னைக்கு காலையில் டிஃபன் தான் செய்ய போகிறேன். பொங்கலும் கொச்சு தான் செய்ய போகிறேன். வாங்க பொங்கல் செஞ்சிடலாம். மிளகு பொங்கல் எப்போவுமே வீட்டில் பழையது தான் இருக்கும். இன்றைக்கி பழையது இல்லாததுனால சரி பொங்கல் செஞ்சிடலாம் காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பயிரும்
அரிசியும் அலசிட்டு ஊற வச்சு குக்கரில் வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி கத்திரிக்காய் கொச்சு செய்யலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், கத்திரிக்காவை டப்பாவில் போட்டு அப்படியே குக்கர் உள்ளேயே வச்சுட்டேன். ஏன்னா நேற்று சாம்பார் வைக்கும்போது மீதம் கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருந்தேன், வெறும் பருப்பு எடுத்து வச்சுருந்தேன். அந்த பருப்புலேயே தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், பெருங்காயம் எல்லாம் போட்டு வேக வச்சுட்டு பாதி சாம்பார் வச்சுட்டு மீதி பருப்பு மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். சரி இன்றைக்கி வந்து கொச்சோட கலந்துடலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் மட்டும் டப்பாவில் போட்டு குக்கரில் வேக வச்சுருக்கேன். ஸ்டீம் போயிடுச்சு, குக்கரை திறந்துடலாம். கத்திரிக்காய் வச்சு டப்பா ஓப்பன் ஆகிடுச்சு, சாதம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ மெதுவாக டப்பாவை எடுத்துகிட்டு கத்திரிக்காவை தனியாக எடுத்துடலாம். ஏன்னா கட்லாம் பண்ணலை, அப்படியே கத்திரிக்காய் காம்பு மட்டும் கட் பண்ணிவிட்டு முழுசாக தான் போட்டிருந்தேன். இப்போ கத்திரிக்காவை தனியாக எடுத்துட்டேன் நான். சாதத்தை வந்து நல்லா குழச்சாச்சு. கத்திரிக்காவையும் அதே மாதிரி நல்லா மசிச்சுக்கலாம். நான் பருப்பு இருக்கிறதுனால இதை வேக வைக்கணும் அதை வேக வைக்கணுன்ற வேக வச்ச பருப்பு இருக்குது, இதை இதுக்குள்ளேயே வச்சிட்டோம்னா ஈஸியாக வெந்துடும். அதனால தான் குக்கர் உள்ளே டப்பாவில் மூடி போட்டு கத்திரிக்காவை வேக வச்சேன். இப்போ தாளிக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். பொங்கல் நல்லா வெந்துருச்சு. கடாய் வச்சுருக்கேன். தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி, சீரகம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். நான் வந்து மிளகுத்தூள் தான் போடுவேன், அது தூளை கடைசியில் போடுவேன், இதில் போட்டால் கரிஞ்சிரும். அதனால் வந்து நல்லா அதாவது நெய் ஊற்றணும். நெய் ஊற்றிட்டு சீரகம், முந்திரி, கருவேப்பிலை போட்டாச்சு. போட்டுட்டு இதையும் போட்டாச்சு. இப்போ வந்து இதில் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி துருவலும் பெருங்காயமும் போட்டதே இதில் வீடியோவில் விழலை, அதனால் கொஞ்சம் தேவையான அளவு இஞ்சி துருவிட்டும் கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துட்டேன் நான். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டால் சூப்பராக வாசனையாக மிளகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. மிளகு முழுசாக போட்டால் பசங்க எடுத்து வச்சுருவாங்க, அதனால் நான் வந்து மிளகு தூள் தான் எப்பவுமே போடுறது. இப்போ வந்து இதை பாத்திரம் மாற்றிடலாம் நம்ம. இப்போ வந்து அடுத்து வந்து நம்ம சாம்பார் தாளிக்கணும், கத்திரிக்காய் கொச்சு தாளிக்கணும். இப்போ பொங்கல் எடுத்து வச்சுட்டு சாம்பார் தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டாச்சு. கடுகு போட்டுட்டு தேவையான அளவு காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து மசிச்சு வச்சுருந்தேன் இல்லையா, அதையும் போட்டுக்கலாம். பருப்பு ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன், நேற்று எடுத்து வச்ச பருப்பு, அந்த பருப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக கொச்சு வந்து ரெடி ஆயிடுச்சு. தேவையான அளவு கொஞ்சமாக தனியா பொடி சேர்த்துக்கலாம். சூப்பராக வாசனையாக இதுவாகிடுச்சு. கொஞ்சம் நல்லா கொதிச்சோன்னா நம்ம இறக்கிடலாம். அதுக்குள்ளே என் பொண்ணு பசி எடுத்துருச்சுன்னு சொல்லி பொங்கல் சாப்பிட வந்தாச்சு. பொங்கல் அன்றைக்கி ரொம்பவே நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி பருப்பு தனியாக இருக்குது, கத்திரிக்காய் கொச்சு செய்யணுன்னா தனியாக கத்திரிக்காய் இந்த மாதிரி வேக வச்சுட்டு கூட ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அன்றைக்கி சூப்பரான ஒரு டிஃபன் தான் எங்கள் வீட்டில். அவ்வளோதான்ப்பா, இந்த ஆடி மாத வெள்ளிக்கிழமை முதல் வீடியோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.